ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பால் உப்புமா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு வெங்காயம், பச்சை மிளகா, உளுந்து, கடலைப்பருப்பு, பால். இப்போ எண்ணெய் ஒரு கடாயில் ஊற்றிட்டு ரவையை நல்லா வறுக்கணும். ரவையை நல்லா வறுத்துட்டு ஒரு தட்டில் சேவ் பண்ணணும். மறுபடியும் லைட்டாக அதில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, கருவேப்பிலை, உளுந்து, கடலைப்பருப்பு நல்லா கிண்டி விட்டுட்டு பச்சை மிளகா, வெங்காயம் நல்லா ஒரு கிண்டி விடணும். பால், நமக்கு தேவையான அளவு பால், ஃபுல் அண்ட் ஃபுல் பாலே ஊற்றிக்கலாம். நான் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா கொதித்ததும் ரவையை அதை நல்லா கொட்டி வறுத்து வச்ச ரவையை நல்லா கிண்டி விடணும். நல்லா ட்ரை ஆகிற வரை கிண்டி விடணும். ட்ரை ஆனதுக்கப்புறம் லைட்டாக அதில் தேங்காய் எண்ணெய் மேலே ஊற்றி விட்டுட்டு நல்லா ஒரு கிண்டி விட்டுட்டு தட்டில் சேவ் பண்ண சுவையான பால் உப்புமா ரெடி.